என்னது சீமான் ஒரு சங்கியா? இதை வேற யாரும் சொல்லலைங்க. அவரே தன்னோட வாயால் வந்து சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நேற்று சீமான் அவர்களும் நடிகர் ரஜினி அவர்களும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஒரு சந்திப்பு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து போச்சு. இந்த சந்திப்பை பற்றி இன்றைக்கி செய்தியாளர்கள் சீமான் அவர்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. இதை பற்றி என்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நடிகர் ரஜினியை சங்கின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களை பாஜகவோட பி டீம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணுறீங்களே, இதுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விமர்சனத்தை கிராஸ் பண்ணல அப்படின்னா நம்ம விரும்பி அதை சாதிக்கவே முடியாது. அதனால் இதெல்லாம் நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்கவே இல்லை. சங்கினா என்ன அர்த்தம்? சங்கினா சக தோழன், நண்பன் அப்படின்றதான் வந்து அர்த்தம். ஆனால் உண்மையான சங்கி யார் தெரியுமா? எங்களை சங்கின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையான சங்கி. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, காலையில் மகன் பிரதமரை மீட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் மாலை வந்து முதல்வர் வந்து பிரதமரை மீட் பண்ணுறாரு. இவங்கெல்லாம் வந்து எதனால் மீட் பண்ணுறாங்க அப்படின்ற விளக்கத்தையே கொடுக்க மாட்டுறாங்க. இவங்க தான் உண்மையான சங்கி. இப்போ நானே ரஜினி அவர்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இதுக்காண்டி தான் அவரை மீட் பண்ணுறேன், நான் வந்து அவரை மீட் பண்ணுறேன் அப்படின்ற எல்லா விளக்கத்தையும் வந்து கொடுக்க தயாராக இருக்கேன். இதே விளக்கத்தை அவங்க கொடுப்பாங்களா? அதனால் அவங்க தான் உண்மையான சங்கி அப்படின்னு இது மாதிரி திமுகவுக்கு எதிராக வந்து பேசியிருக்காருங்க. இப்போ இந்த மாதிரி சீமானவர்கள் திமுகவை எதிர்த்து பேசியிருக்கிறது தான் தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க. ஏன்னா இவர் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னா, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவுலாம் இல்லை, நல்லுறவே வந்து இருக்கு. அந்த அளவுக்கு 2 பேரும் இணக்கமாக வந்திருக்காங்க. இது வெளியே தான் தெரியலையே தவிர மற்ற இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் அப்படின்றது நல்லா தான் இருக்குது அப்படின்றத தொடர்ந்து இவர் சொல்லிட்டு வந்துட்டே இருக்காரு. ஆனால் இப்படி சொல்கிற இவரையே நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவரை பார்த்து நிறைய பேர் என்ன கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் செய்கிறது மட்டும் சரியா? இதுக்கு முன்னாடி ரஜினி அவர்களை எப்படிலாம் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு காரியம் ஆகணும் அப்படின்னோடனே ரஜினி அவர்கள்கிட்டயே போய் டிஸ்கஷன் வந்து நடத்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சில பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எதுக்கு தெரியுமா சீமான் வந்து ரஜினியை மீட் பண்ணி பேசியிருக்காரு, இதுக்கு ஒரு காரணம் வந்து இருக்குப்பா. ஆல்ரெடி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தனால நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு மாறிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது அவரோட வாக்கு வங்கி கம்மியாகிறனால ரஜினி ரசிகர்களை ஈர்க்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு சில வேலைகளை வந்து பண்ணுறாருன்னு நிறைய பேர் சீமான் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் அவர்கள் பண்ணுறதெல்லாம் நியாயமா? இதே ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு சொன்னப்ப அப்போ அவர் எப்படிலாம் வந்து விமர்சனம் பண்ணார், இவரெல்லாம் கட்சி ஆரம்பிக்கலாமா, அப்படியா அப்படியா அப்படின்னு அன்னைக்கு அந்த அளவுக்கு மோசமாக பேசிட்டு இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, நான் ரஜினி அவர்கள்கிட்ட போய் திரைத்துறை பற்றியும் அரசியல் பற்றியும் பேசிக்கிட்டேன். ஏன்னா இவர் வந்து என்னை விட வயசில் மூத்தவர், இவர் நிறைய அரசியல் தலைவர்கள் கூட வந்து பழகியிருப்பார், அதனால் இப்போதைக்கு அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு இவர்கிட்ட வந்து பேசினேன்னு இன்னைக்கு இவர் சொல்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா? எப்பயுமே ஒருத்தவங்களை விமர்சனம் பண்ணும்போது இதுக்கு தான் பார்த்து விமர்சனம் பண்ணணும். அன்னைக்கு அப்படி விமர்சனம் பண்ணிட்டு இன்னைக்கு போய் ரஜினி கிட்ட நட்பு பாராட்டிட்டு இருக்காரு, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சீமான் அவர்கள் மேலே நிறைய பேர் அடுக்கடுக்காக கேள்விகளை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீமான் அவர்கள் ரஜினியை மீட் பண்ணதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.